கோவையில் கோலாகலமாக நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழா மற்றும் மரம் நடும் விழா. கோவையில் ஃப்ரெண்ட்ஸ் வாக்கிங் கிளப் வெல்ஃபேர் சொசைட்டி மற்றும் ஆத்மரக்ஷா அறக்கட்டளை இணைந்து நடத்திய 80வது சுதந்திர தின விழா மற்றும் மரம் நடும் விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு அமைப்பின் தலைவர் தாமோதரசாமி மற்றும் செயலாளர் முத்துமாணிக்கம், துணைத் தலைவர் சுபம் மெடிக்கல்ஸ் குமரவேல் ஆகியோர் தலைமை தாங்கி நிகழ்ச்சிகளை வழிநடத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் லோடிங் டோஸ் கேஜி ஹாஸ்பிட்டல் டாக்டர் பக்தவச்சலம் அறிமுகப்படுத்திய மாரடைப்பு உயிர்காக்கும் மாத்திரை வழங்குதல் 2000 நபர்களுக்கும், மூலிகை சூப் மற்றும் மரக்கன்றுகள் வழங்குதல் போன்ற பல்வேறு சமூக நல பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து ரேஸ்கோர்ஸ் பகுதியில் இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. இதனை மருத்துவர் சடகோபன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற மரம் நடும் விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் மரக்கன்றுகளை நடவு செய்தனர். இதில் மகாகனி, மகிழம், பூவரசம், புங்கம், சைனா டால், ஆலமரம், இலுப்பை மற்றும் சரக்குன்றை போன்ற 18 வகையான மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன. மேலும் 200 மரக்கன்றுகள் இலவசமாக நடைபயிற்சி மேற்கொண்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் கோவை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் மற்றும் எக்ஸ்-எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன், SRC மெட்ரிகுலேஷன் பள்ளியின் நிறுவனர் செல்வராஜ், கணபதி சில்க்ஸ் நிறுவனர் பாலசுப்ரமணியன், அம்பாள் ஆட்டோ நிறுவனர் அசோகன் மற்றும் ரூட்ஸ் நிறுவனத்தின் மனிதவள இயக்குநர் கவிதாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்களுடன் இணைந்து பொன்னுச்சாமி, மதிவாணன், கோபால், கொங்கு தேவராஜ், கவுன்சிலர் மணி, கோவையின் கோவை மெயில் ஸ்ரீனிவாசன், அட்வொகேட் மயில் வாகனன் மற்றும் ஏர்லி பேர்ட்ஸ் ரேஸ்கோர்ஸ், வாக் அண்ட் சூப், வாக்கர்ஸ் யூனிக் குரூப் உள்ளிட்ட பல குழுக்களும் தனிநபர்களும் இந்நிகழ்ச்சிக்கு தங்களின் முழுமையான ஆதரவை வழங்கி சிறப்பித்தனர். இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் வாக்கிங் கிளப் வெல்ஃபேர் சொசைட்டி ரேஸ்கோர்ஸ் மற்றும் ஆத்ம ரக்ஷா அறக்கட்டளை இணைந்து நடத்தும் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இன்று 18 மரங்கள் இங்கு ரேஸ்கோர்ஸ் சுற்றி நடப்பட்டது. அதை திரு அம்மன் அர்ஜுன் அவர்கள் எக்ஸ்-எம்எல்ஏ குரூப் அவர்களும், திரு பாலசுப்ரமணியம் நிறுவனர் கணபதி சில்க்ஸ் அவர்களும், திரு கவிதாசன் அவர்கள் டைரக்டர் எக்ஸ்ஆர் ரூட்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திரு பொன்னுசாமி அவர்கள் குரூப், திரு கொங்கு தேவராஜ் அவர்கள் குரூப், திரு சீனிவாசன் அவர்கள் கோவை மெயில், திரு SR செல்வராஜ் அவர்கள் குரூப் நிறுவனர் SRC மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் புஞ்சை புளியம்பட்டி, திரு M அசோகன் அவர்கள் நிறுவனர் அம்பாள் ஆட்டோ கோயம்புத்தூர், ஏர்லி பேர்ட்ஸ் ரேஸ்கோர்ஸ் குரூப், திரு மதிவாணன் அவர்கள் குரூப், திரு N மணி அவர்கள் குரூப் ஆவரம்பாளையம், அட்வொகேட் மகிழ்வாகன் அவர்கள் குரூப் வாக் அண்ட் சூப் அண்ட் குரூப், திரு கோபால் அவர்கள் குரூப், திரு MS தங்கவேல் அண்ட் கோ வாக்கர்ஸ் யூனிக் குரூப் போன்ற நண்பர்கள் இணைந்து கவுன்சிலர் அவர்களும் முடியமன் பாலமுருகன் அவர்கள் இணைந்து இன்று எங்களுடன் 18 மரங்கள் நட்டு இந்த ரேஸ்கோர்ஸ்க்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதுபோக ஆத்ம ரக்ஷா அறக்கட்டளை சார்பில் 2000 நபர்களுக்கு உயிர்காக்கும் மருந்து, அதாவது லோடிங் டோஸ் என்று சொல்வார்கள், கேஜி டாக்டர் பக்தவச்சலம் அவர்களால் அதை அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த லோடிங் டோஸ் மாத்திரைகள் 3 விதமான மாத்திரைகள் கலந்த 2000 பாக்கெட்டுகளும் இன்று வழங்கப்பட்டது. அதுபோல இந்த அறக்கட்டளையின் தலைவர் திரு CD தாமோதரசாமி அவர்கள் இந்த முன்னெடுப்பிற்காக அவர் 1 மாத காலமாக இந்த நிகழ்ச்சிக்காக சிறந்த முறையில் முன்னெடுத்து செயலாளர் முத்துமாணிக்கம் அவர்களும் இணைந்து இன்ற அருமையான ஒரு சேவையை செய்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த சேவையை செய்து கொள்ள இந்த ஆண்டவன் அத்தனை அருளையும் கொடுத்து அவர்களுக்கு நல்ல நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த சேவை தொடர்ந்து செய்ய அருள் புரியுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவை பந்தயச்சாலை உடல் பயிற்சி நடைப்பயிற்சி செய்வோர் கழகத்தின் சார்பாகவும், ஃப்ரெண்ட்ஸ் வாக்கிங் கிளப் சார்பாகவும், ஆத்மரக்ஷா அறக்கட்டளையின் சார்பாகவும் இந்த 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து நன்றாக சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அந்த அனைத்து நடைபயிற்சி நண்பர்களுக்கும் நன்றியை காணிக்கையாக்குகிறோம்.